தூத்துக்குடி அருகே +2 மாணவி கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி மாணவியின் உறவினர்கள் தொடர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜசாலமன் வழங்க கேட்கலாம். ராஜசாலமன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் தீபிகா. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் லாத்திக்குளம் அருகே வேடநத்தம்ங்கிற கிராமத்தை சேர்ந்த 17 வயது 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி நேற்று முன்தினம் அங்குள்ள காட்டுப்பகுதியில் மர்மமான முறையில் சடலமாக கிடந்தார். இது குறித்து குளத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடுகின்றனர். இந்த நிலையில் உயிரிழந்த பள்ளி மாணவியின் உறவினர்கள் வேடநத்தம் தூத்துக்குடி மற்றும் குறுக்கு சாலை பகுதிகளில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் உள்ள GH, அதாவது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அந்த உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டிருந்தது. அந்த உடலை வாங்க மறுத்து அந்த உறவினர்கள் இன்றைக்கு தூத்துக்குடி அருகே அந்த GH அருகே உள்ள VVD சிக்னல் என்ற இடத்தில் அந்த உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பின்பு அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அந்த உடலை நீங்கள் இப்பொழுது உடற்கூறு ஆய்வுக்கு மட்டும் அனுமதி கொடுங்கள், உடற்கூறு ஆய்வு செய்தால்தான் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும், எங்களுக்கும் என்ன நடந்திருக்கிறது என்பது தெரிய வரும், எனவே உடற்கூறு ஆய்வுக்கு நீங்கள் அனுமதித்தால் போதும், மற்றபடி உடலை கூட நீங்கள் பிறகு வாங்கிக் கொள்ளலாம் என்பதாக பேசியதால் அதற்கு சம்மதித்து இப்பொழுது உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தார்கள். இப்பொழுது உடற்கூறு ஆய்வு முடிவுபெற்றுள்ளது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் குறுக்கு சாலைங்கிற ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊரை தாண்டி தான் நம்ம மதுரையோ சென்னைக்கோ எங்கனாலும் போக முடியும். 4 வழிச்சாலை. இந்த 4 வழிச்சாலையில் அருகேதான் இந்த வேடநத்தம்ங்கிற ஊர் இருக்கிறது. இந்த வேடநத்தம் ஊரிலிருந்து இந்த குறுக்கு சாலைங்கிறது சுமார் ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த 7 கிலோமீட்டர் தொலைவில் அந்த குறுக்கு சாலைங்கிற ஊர்ல தூத்துக்குடி மதுரை செல்லக்கூடிய வாகனங்கள் மற்றும் மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரக்கூடிய 2 வழிகளையும் மறித்து இப்பொழுது மறியல் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எந்த வாகனமும் தூத்துக்குடியிலே வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது, போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் இவர்கள் சுற்று வழியாக சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் சுற்று வழியாக சுற்றுப்பாதையில் இவர்கள் மற்ற வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஓட்டி வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இவர்கள் கூறக்கூடிய ஒரே கோரிக்கை, அந்த காவல் நிலையத்திற்கு சென்று அந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த போது புகாரை பெற மறுத்து அலட்சியம் செய்த அந்த ஆய்வாளரை மட்டும் இப்பொழுது பணி நீக்கம் செய்துள்ளார்கள். ஆனால் அந்த பணியில் இருந்த அந்த காவல் நிலையத்தில் அப்போது பணியில் இருந்த காவலர்கள், அதாவது உதவி ஆய்வாளர்கள், காவலர், தலைமை காவலர் உட்பட அனைவரையுமே பணி நீக்கம் செய்ய வேண்டும். பணியிடை நீக்கம் என்பது சும்மா கண்துடைப்பாக நடைபெறக்கூடியது. எனவே பணி நீக்கம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதான 2 கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்துதான் இந்த போராட்டத்தில் இப்பொழுது ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த போராட்டத்தில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 2 குடும்பத்தினர் தான் அந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் உள்ள 18 சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக கூடி இந்த விஷயத்தில் எந்த ஜாதி மத வேறுபாடு இன்றி அனைவரும் ஒன்றாக கூடி நின்று போராடி வருகின்றார்கள். இந்த போராட்டத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே எங்களுடைய போராட்டத்தை கைவிடுவோம், இல்லை என்றால் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்பதாக கூறிதான் அந்த இடத்தில் இப்பொழுது போராட்டம் நடத்தி வருகிறார்கள். காவல்துறையினர் சார்பில் இப்பொழுது ஏற்கனவே ஒரு ஆய்வாளரை மட்டும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்துள்ளார்கள். இன்னும் ஒரு சிலர் மீது நடவடிக்கை இருக்கும் எனவும் காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் பேசப்படுகிறது. இன்னும் விரைவில் அந்த குற்றவாளிகளும் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என ஒரு 6 பேரை இப்பொழுது பிடித்து விசாரித்து வருகின்றனர் என்றும் கூறப்படுகிறது. கண்டிப்பாக விரைவில் இப்பொழுது இந்த உடற்கூறு ஆய்வு ரிசல்ட்டும் இப்பொழுது வந்துவிடும். என்ன நடந்திருக்கிறது என்பது ஓரளவுக்கு யூகிக்கக்கூடிய நிலைமை காவல்துறைக்கு வந்துள்ளதால் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் காவல்துறை அந்த காவல் நிலையத்தில் பணியில் இருந்தவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிகிறது. இன்னும் முழு விவரங்கள் வந்த பிறகுதான் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்பதாகவும் இந்த கிராம மக்கள் உறுதியாக இருக்கின்றனர். எனவே விரைவில் நல்ல முடிவு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களினுடைய கோரிக்கையாக உள்ளது. தீபிகா, தகவல்களுக்கு நன்றி ராஜசாலமன்.